பெண்ணின் வீட்டில் அத்துமீறி நுழைந்த பாஸ்டர் பென்ஸ். நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். பென்ஸின் அட்டூழியங்களை ஆதாரத்தோடு வெளியிட்ட பென்ஸுடைய சபையில் அக்கௌண்டண்டாயிருந்த பெண்ணுடைய வீட்டில் அத்துமீறி நுழைந்த பென்ஸ் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பென்ஸ் தன் கள்ளக்காதலிக்கு கார் வாங்கி கொடுத்த விஷயம் சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் என்னுடைய சந்தேகங்களை முன்வைத்திருந்தேன். இப்பொழுது அது சந்தேகமாக இல்லை, அது உண்மையாகவே பென்ஸ் தவறு செய்திருக்கிறான் என்கிறதற்கான காரணங்கள் கிடைத்துள்ளது. பென்ஸுடைய இந்த தவறான லீலைகள் மட்டுமல்லாது, கடவுளுடைய பேரிலே மக்களிடத்திலே காணிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய பல ஆதாரங்கள், தன்னுடைய பேரிலும் தன் மனைவி பேரிலும் பினாமிகளை ஏற்படுத்தி அந்த பினாமிகள் பேரிலும் மக்கள் கொடுத்த காணிக்கை பலன்களை தான் வைத்திருக்கிற அந்த ட்ரஸ்டிலிருந்து பயன்படுத்தி நிலங்கள் வாங்கியது, வாகனங்கள் வாங்கியது என அநேக ஆதாரங்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த தகவல்களை கொடுத்த நபர் பென்ஸிடம் பல ஆண்டுகளாக வெறும் விசுவாசியாக மட்டுமல்ல, பென்ஸுக்கு அக்கௌண்டன்டாக இருந்து வரக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுடைய புருஷனும் சபை போதகராக வேலை செய்யக்கூடிய நபர். ஆகவே பென்ஸ் ஒவ்வொரு முறையும் பினாமி பெயர்களிலே சொத்துக்கள் வாங்கும்போது, வாகனங்கள் வாங்கும்போது அதற்குரிய பணத்தை ட்ரஸ்டிலிருந்து எடுக்குவதற்காக பல கள்ளக்கணக்குகள் எழுதுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டுள்ளார் அந்த பெண். பென்ஸுடைய பேச்சை கேட்டு கள்ளக்கணக்கு எழுதிதான் இந்த பினாமி பெயர்களிலே ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அதிலே காணிக்கை பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி திருச்செந்தூர்ல சொத்து வாங்கியதாகட்டும், கோயம்புத்தூர் ரத்னபதியிலே சொத்து வாங்கியதாகட்டும், எனக்கு காசு இல்லை பணம் கொடுங்கள் என்று சொல்லி அழுதே காணிக்கை வாங்கி அதில் சொத்து வாங்கினது என்கிறதை ஆதாரத்தோடு நிரூபித்திருந்தேன். தற்போது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலே, குன்னூர், கிணத்துக்கடவு, இன்னும் பல இடங்களிலே தன்னுடைய பெயரிலும் மனைவி பெயரிலும் பினாமிக்கள் பெயரிலும் ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி குவித்திருக்கிறான் பென்ஸ். அதற்கான ஆதாரங்கள் கைவசம் உள்ளது. ஆகவே நான் ஆதாரம் கிடைத்த பிறகுதான் நான் இப்பொழுது ஊர்ஜிதமாக பல காரியங்களை பேச ஆரம்பிக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த தகவல்களை வெளிப்படுத்திய இந்த பெண் பென்ஸிடம் சிக்கிக்கொண்டார். பென்ஸ் அந்த பெண்ணுடைய செல்போனை வாங்கி பார்த்தபோது இந்த பெண் தான் பென்ஸுடைய லீலைகளை குறித்து அம்பலப்படுத்தியது என்பது பென்ஸுக்கு புரிந்துவிட்டது. உடனடியாக பென்ஸ் செய்த காரியம் 21ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி அந்த பெண்ணையும் கணவனையும் மிரட்டி, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், என்னை குறித்து அம்பலப்படுத்தி விட்டீர்கள், இது மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொல்லி மிரட்டி, இதற்கு பிராயச்சித்தமாக உங்களுடைய சொத்தின் மேல் எனக்கு பவர் ஆஃப் அட்டானி எழுதி தர வேண்டும், இப்பொழுதே தர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய சொத்தின் மீது உரிமை கோரும் பவர் ஆஃப் அட்டானி வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து அன்றைக்கு தானே மாலை பென்ஸுடைய சர்ச்சுக்கு அவர்களை வரவழைத்து பல மிரட்டல்களை எல்லாம் செய்திருக்கிறார். எனக்கு அவர்களை தெரியும், திருநெல்வேலியிலே அந்த எம்பியை தெரியும், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லுபடியாகாது, ஆனால் நான் நினைத்தால் உங்களை தூக்கி உள்ளே வைத்து விடுவேன். திருநெல்வேலி எம்பி எனக்கு கைகால் பிடிச்சு விடுவார் தெரியுமா, டிஎஸ்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தெரியுமா, அதனால நீ இதை பற்றியெல்லாம் வெளியே சொன்ன உன்னை லாரி ஏற்றி கொண்டுடுவேன், என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி மிரட்டி, ஏதோ இவர்கள் தான் தவறு செய்தவர்கள் என்கிறது போல எழுதி வாங்கி இருக்கிறார். பென்ஸ் மட்டுமல்ல, பென்ஸுடைய மனைவியும் சேர்ந்துதான் அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். பென்ஸுடைய மனைவி, நீ பாஸ்டருக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கீழே பார் எவ்வளவு ஆட்கள் நிற்கிறாங்க, உன்னை உண்டு இல்லை என்று செய்து விடு என்று சொல்லி வலுக்கட்டாயமாக நிர்பந்தித்திருக்கிறார். அதோடு நிற்கவில்லை, பென்ஸுடைய லீலைகள் மறுபடியும் அம்பலமாகிவிடும் என்கின்ற பயத்தினால் இவ்வளவு மிரட்டல்களை எல்லாம் செய்த பின்பதாகவும் நாளையிலிருந்து வேலைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தித்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் அடுத்த நாளிலிருந்து, அதாவது 22ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு போகவில்லை. இதனால் பென்ஸ் ஆத்திரப்பட்டு அந்த பெண்ணின் வீட்டிற்கே தேடி சென்றிருக்கிறார். இந்த சிசிடிவி புட்டேஜ் இதில் இணைத்திருக்கிறேன். அந்த பெண் வீட்டிலே இல்லாத நேரத்திலே பென்ஸ் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று ஓரிடமாக பார்க்கிறான். வாகனங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து யாருக்கோ தகவல் கொடுக்கிறான். வீட்டின் மேல் மாடியிலே ஏறி பார்க்கிறான்.
கீழே நின்று வீட்டை புகைப்படம் எடுக்கிறான். அந்த பெண் இப்பொழுது எங்கே இருக்கிறார், எப்படியாவது அவளை பிடிக்க வேண்டும், அவள் வெளியே இருந்தால் நம்முடைய குட்டுகள் எல்லாம் வெளியே வரும் என்கின்ற பயத்தினால் பென்ஸ் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பென்ஸுடைய அடியாட்களினால் தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு என்கின்ற அச்சத்திலே அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பென்ஸ் தன்னை ஒரு தாழ்மையான போதகர், ஒரு அப்பாவி, நான் கடவுளை மட்டும் நம்பி இருக்கிறேன் என்கிறது போல மக்கள் மத்தியிலே மேடையிலே காட்டிக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆனால் உண்மையிலே ஒரு ரவுடியை போல நடந்து கொள்ளுகிறான். தன்னிடத்திலே அடியாட்கள் இருப்பதாகவும் தனக்கு அரசியல் பலம் இருப்பதாகவும் சொல்லிக் கொள்ளுகிறான். அன்புக்குரியவர்களே, இவனா பாஸ்டர், ஒரு பாஸ்டர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறவன் தவறு செய்திருக்கிறான். அந்த தவறு மாட்டிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தவறை ஒப்புக்கொண்டு திருந்த முற்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு தங்களை பாஸ்டர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்கள் தவறுக்கு மாட்டிக்கொள்ளும் போது திருந்துவதற்கு பதிலாக அந்த தவறை யார் அம்பலப்படுத்தினார்களோ அவர்களை மிரட்டி தன் தவறை எப்படி மூடி மறைக்கலாம் என்றுதான் பார்க்கிறார்கள். பழியை எப்படி அடுத்தவர்கள் மீது போடலாம், தான் செய்த பழியை அடுத்தவர்கள் மீது எப்படி போடலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களிடத்திலே காணிக்கை, ட்ரஸ்டுக்கு காணிக்கை என்று சொல்லி கேட்டு வாங்கிவிட்டு அந்த பணத்தை கள்ளக்கணக்கு எழுதி தன்னுடைய பெயரிலும் பினாமிக்கள் பெயரிலும் ஏகப்பட்ட சொத்துக்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சொத்து மதிப்புகள் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய சபை இருக்கிறது, இந்த பாஸ்டர் ரொம்ப அமைதியாக மிருதுவாக பேசுகிறார், அவர் நன்றாக பாடுகிறார் என்கிறதற்காக அவர் நல்ல போதகர் அல்ல. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளாததினால்தான் இப்படிப்பட்ட நபர்கள் மக்களுடைய பணங்களிலே இவர்கள் உல்லாசமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்கிறார்கள். தயவு செய்து திருந்துங்கள். நான் சொன்னது உண்மை. இல்லை என்றால் பென்ஸை மறுத்து ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை தினம் ஒரு அவதூறு பரப்புகிறான் என்று சொல்லி சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அத்தனை பென்ஸுடைய பினாமிகள் பெயரில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி ஆதாரமாக வரும். வெள்ளையானது அத்தனையும் பாலும் கிடையாது. இதே போல மிருதுவாக பேசுகிற அத்தனை பாஸ்டர்களும் நல்லவர்கள் கிடையாது. ஆகவே தோற்றத்தின்படியாக எடை போடாதீர்கள். சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு ஏற்ப சோதித்து பாருங்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.